ஹே கைஸ், திஸ் இஸ் பார்ட் 4. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒரு கேட்டுட்டு வாங்க. இல்லை டைட்டில் பார்த்து இந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டில் கண்டினியூ வாட்சிங். ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்த்தா தான் இந்த பார்ட் புரியும் அப்படின்றது கிடையாது. இந்த பார்ட் இன் இட் செல்ஃப் வில் மேக் சென்ஸ். பட் ஜஸ்ட் இன் கேஸ் ஹவு டு கெட் ரிச் பற்றி பேசுகிறீங்க, முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ஏன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விச் இஸ் வெரி மச் வேலிட். பார்ட் 1ஓட இன்ட்ரோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்துட்டு ஒரு கேட்டுட்டு வாங்க. திஸ் வில் மேக் அ லாட் மோர் சென்ஸ். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். என்ஜாய் தி ஷோ. கைஸ், இந்த வீடியோவில் மட்டும் வியர்டாக அங்கே இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலி வந்து மொபைல் டேட்டாவில் தான் வந்து இந்த வைஃபை வேலை செய்யலை. அதனால் வந்து நாங்கள் ஆடியோ காலில் தான் பேசுகிறோம். சும்மா மானிட்டர் முன்னாடி இருக்குது, ஆனால் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கல. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இங்கே தலை திரும்புது. ஸோ இந்த சைடு ஹசில் இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒன்று தோணுது. ஸோ மேஜர்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிச் ஆகணுன்றதுக்கு வந்து எல்லாரும் வந்து சொல்கிற மேஜர் ஒரு விஷயம் வந்து பிஸ்னஸ், விச் இஸ் ட்ரூ. எஸ், பிஸ்னஸ் ஒரு பர்சனலாக, அதாவது யூ ஹாவ் டு மானிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் சம்திங் தட் யூஆர் ஸ்கில்டு. பில்டிங் யுவர் ஓன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பில்டிங் யுவர் ஓன் பிராண்ட் ஆர் டூயிங் சம்திங், ஒரு பிஸ்னஸாக எடுத்து வாங்கி விற்கிறது. அந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து ஒரு ட்ரேடாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து யூ ஹாவ் டு இன்வால்வ் யுவர் செல்ஃப். அதர்வைஸ் அதாவது ஒரு மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ரிச்ன்ற ஒரு கேட்டகரிக்கு போகணுன்றது வந்து இட்ஸ் குவைட் ஹார்ட். அப்படியும் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதாவது டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அதை பண்ணி கூட சில பேர் வந்து ரிச் ஆகிருக்காங்க. என்ன சொல்ல வர டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க்? நான் பார்க்குற என் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து காலேஜ் லைக் ஸ்கூல் படித்தாங்க, ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கினாங்க, நல்ல காலேஜ் போனாங்க. நல்ல காலேஜ் போயிட்டு 4th இயரில் பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் எடுத்தோடனே வந்து 10 lakhs 12 lakhs per annum பேக்கேஜ். இப்போ வந்து எல்லோரும் பிளேஸ் ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. அட் திஸ் பாயிண்ட் தேர் ஆல் ஏர்னிங் லைக் 30 to 40 lakhs per annum. ஆப்வியஸ்லி ரிச் ஆகிட்டாங்க. கரெக்டாக? பட் நீ அதை ரிச் அப்படின்னு சொல்லுவியா ஸ்டில்? அதாவது இங்கே தான் நான் சொல்ல வரேன். இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாருமே ஒரே சேலரி வாங்கினாலும் ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருக்காங்க. டிபெண்டிங் ஆன் தேர் கமிட்மெண்ட்ஸு, அவங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டு. அவங்க ஒரு 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய, ஒரு சில பேர் இன்வெஸ்டே பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே போகல. இதெல்லாம் வந்து ஹியூஜ் ஃபேக்டர்ஸ் டிசைடிங் வென் அட் வாட் பாயிண்ட் யூ பிகம் ரிச் ஆர் வெதர் யூ ஈவன் கெட் ரிச் அட் ஆல். ஸோ இதில் வந்து ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாத சம்பளம் வாங்கிட்டு ரிச் ஆகணுன்றதை பற்றி பேசலாம். ஓகே, அட் வாட் பாயிண்ட் டு யூ திங்க் யூ கேன் கெட் ரிச் பை ஒரு கார்பரேட்டில் வேலை பார்க்குற, ஓகே, யூஆர் ஹாப்பி வித் த சேலரி யூஆர் கெட்டிங், பட் ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளி லாவிஷ் ஆர் ரிச் அந்த கேட்டகரிக்கு போகணும் அப்படின்னா வந்து what do you suggest? சஜஸ்ட் அப்படின்றத விட வந்து எனக்கு வந்து போக முடியுமா அப்படின்றதுலேயே வந்து ஒரு சில டவுட் இருக்குது. இப்போ வந்து நான் மாத சம்பளம் வேலை பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்ம இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பேசுவோம். ஜஸ்ட் ஃபார் கேட்குறேன்னா ஓ மைண்டில் வந்து ஒன்று இருக்கும்ல, நம்ம அது எவ்வளோ கஷ்டமானாலும் இருக்கட்டும், பட் ஒரு ஐடியா இருக்கும்ல, நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்மளால் ரிச் ஆக முடியும் அப்படின்னு. உன்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ், நீ ஐடியில் இருக்க, ஐடியிலேயே சொல்லு. எனக்கு என்ன ரிச் லைஃப்னு கேட்குறியா? இல்லை அப்படி கேட்கல. இதெல்லாம் பண்ணால் ரிச் ஆகலாம், இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இதெல்லாம் பண்ணால் ஐ வில் பி ஏபிள் டு கெட் ரிச். ஐடிலேயே சொல்றியா? இல்லை ஐடிலேயே சொல்கிறேன். இட் குட் பி உனக்கு உன்னோட ஒரு பேசிக் ஒரு ஐடியாவாக இருக்கலாம், நீ இமேஜின் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். அவர் உன்னை சுற்றி யாராவது உன் இடத்துல இருந்து அங்கே போயிருக்கலாம், உன் கூட படிச்சவங்க யாராவது ஐடிலே, அது ஸோ ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு வழி இருக்கும்ல. பட் என்ன ஒன்றுனா இப்போ எனக்கு ஒரு ஐடியா மண்டையில் தோணுது, பட் நான் இதை பற்றி ஆக்சுவலாக யோசிச்சதே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன்னா, ஸோ நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லாமே வந்து, அதாவது இதில்
ஐடி பண்ணி ரிச் ஆகணும்னு நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கணும். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நாம் ஆல்ரெடி பேசுகிற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு உட்பட்டு தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள் கிடையாது. பாசிபிளாகவே இருந்தாலும் அந்த மண்டை குடைச்சல் வந்து அந்த ஹார்ட்ஷிப் கோ த்ரூ பண்ண முடியுமா அப்படின்றது வந்து டவுட். பட் எனி விச் வேஸ் ஐடி பண்ணி தான் இப்போ எனக்கு ஐடி ஜெனுவினாக பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோடிங் மோர் கோடிங் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ ஐ வில் இன்வெஸ்ட் ஆன் மை செல்ஃப். கோடை வச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்குறது. தனியாக நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்ணலனா கூட வேறு யாருக்காவது ஒர்க் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம். ஐ திங்க் கோடிங் அப்படின்ற சைடில் போனால் யூ மேக் அ லாட் ஆஃப் மணி. ஈவன் இன் கேனடா 170, 180, 200 ஏர்ன் பண்ணுறவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் ஆன் மை செல்ஃப் வித் ரிகார்ட்ஸ் டு லேர்னிங் வந்து கோடிங். அதுக்கப்புறம் வந்து பையிங் அ ஹவுஸ் அண்ட் தென் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ். ஸோ இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வயசான ஒரு சில ஸ்பாட் கண்டுபிடிச்சி ஏரியா கண்டுபிடிச்சி ஒரு சில வீடு வாங்கிறது. எஸ், பல வருஷத்துக்கு ஓடும். அடுத்த 15 வருஷத்துக்கு வந்து அதுக்கு இஎம்ஐ கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வேரியபிளாக இருக்கும். பட் மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவரபிளி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நான் சில பேர் எடுக்கிறத பார்த்துருக்கேன். பட் மார்க்கெட் நமக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா கூட பணம் போட்டவங்க, வீடு மேலே பணம் போட்டவங்க இங்கே லைக் ஐயோ போச்சேன்னு மாதிரி இப்போ ஃபீல் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, பார்த்ததில்ல. So at the end of 15 years, obviously every month I would have made some money. ரொம்ப நாள் வந்து கோடிங்கும் எழுத முடியாதுன்னு வச்சுக்கோங்க. You get to a better point where you get to a point where you manage people. ஸோ க்ரோயிங் இன் கரியர், இன்வெஸ்டிங், ஹவுஸ், ஸ்டாக், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 15 வருஷம் கழித்து ப்ரொவைடட் என்னோட சேலரி வந்து 180, 200, 220 அப்படின்னு மாறிட்டு போகுதுன்னா அட் த எண்ட் ஆஃப் 15th year ஆர் 10th year ஒரு 4 வீடு, 2 வீடு, 3 வீடு இருக்கும். அந்த ஒரு வீட்டுக்கும் வந்து ஒரு 300,000 or 400,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸ்டாக்ஸில் போட்ட பணத்துக்கு வந்து ஒரு 100,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். அது போக என்னோடய சேவிங்ஸ் அது இது ப்ளஸ் ஃபியூச்சர்லேயும் என்னால் வேலை பார்க்க முடியும். நான் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு நிறைய இடத்துல ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ரிச் லைஃப். பட் இதை நான் யோசித்து பார்த்தாலே வந்து எனக்கு நான் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஜெனுவின் நினைக்கிறேன். ஏன் எப்படி நினைக்கிறேன்? ஏன்னா அந்த ஒரு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட், இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேனா அப்படின்னா அது சொல்ல மாட்டேன். எனக்கு ஐ வாண்ட் டு பி வெரி ஆப்டிமிஸ்டிக் தட் நான் இப்போ சொன்ன அந்த ஸ்டேட்டுக்கு நான் இந்த லைஃப்பில் போயிடுவேன். பட் த்ரூ ஐடி என்னால் போக முடியுமா அப்படின்றது வந்து மை க்வெஸ்சன் ஹியர் இஸ் தட், என் க்வெஸ்சன் இங்கே என்னன்னா, நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப ரீசனபிளான மெத்தடுன்னு தான் தோணுது. இப்போ இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் அவர் லீக் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஜெனுவினாக வந்து நீ சொல்கிற கண்டிஷன், அதாவது ஒருத்தருக்கு ஐடி பிடிச்சிருக்கு ஆர் எனி ஃபீல்டு, அவங்க பிடிச்ச ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்ஸ்கில் பண்ணி சேலரி அப்பப்போ நெகோஷியேட் பண்ணுறது, ஒரு வேலை ஸ்விட்ச் பண்ணி கொஞ்சம் வந்து ஹையர் சேலரி ப்ரொமோஷன் கேட்குறதோ, இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஆன் த இது இருந்துகிட்டே இருக்கணும். எட்ஜ் ஆஃப் தி சீட் மாதிரி என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு பி ஆன் இது ஆன் அலர்ட் ஆல் தி டைம். அந்த மாதிரி இருக்கணும், என்ன பண்ணுறோமோ அதில் லேர்னிங் இருக்கணும். கண்டினியூஸாக இது பண்ணிட்டே இருந்தால் தட்ஸ் லைக் அ குட் மெத்தட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் விச் ஏரியா தேர் எக்ஸ்பர்டீஸ் இஸ் இன். கண்டிப்பாக வந்து நீ சொல்கிற பாயிண்ட்டுக்கு போக முடியும். நீ சொல்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு மெத்தட் தான், ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸ் அப்படிலாம் கிடையாது. நீ சொல்கிறது வந்து ஜெனுவனாக பண்ணலாம். இப்போ நீ பண்ண முடியாதுன்னு சொல்கிறல, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இது வந்து நீ இல்லை, இப்போ உன் இடத்துல உன்ன மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ நீ சொல்கிறல ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவ, ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவ. இப்போது நீ பிடிச்ச வேலை, ஐ மீன் ரொம்ப பிடிச்சிருந்து டபுள் த சேலரி வாங்கினா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இப்போ half the சேலரி வாங்குற, யூ டோன்ட் ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் அ $500,000 house. Instead you can invest in a $250,000 house. Is that possible?
உண்மை இருக்கு. எஸ், இதெல்லாம் ப்ரொபோர்ஷனலி பாதி பாதி பண்ணா கூட நீ சொல்ற அந்த 15 இயர்ஸ் டைம்ல அப்போ கூட ஓரளவுக்கு ரிச்ன்ற கேட்டகரி கண்டிப்பா போகலாம் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? அந்த 15 இயர்ஸ்ல நான் வாங்குற சேலரிக்கு அந்த ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் வேலை பார்த்தேன்னா எனக்கு தெரியும் நான் அதுலேருந்து பாதி சேலரி தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு. ஸோ சேலரி ஜாஸ்தியாக வரல, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலை, லைஃப் சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக லைஃப் சேஃபாக இருக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நான் வந்து பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த ஒரு ரிச் கேட்டகரி உள்ள போவேனா, அதாவது நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன். நாளைக்கு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள என்ன வேணால் பண்ணி காப்பாற்ற முடியும். நம்ம இதை பற்றி பேசணும்ல ஆல்ரெடி. அந்த செக் பாக்ஸ் எல்லாம், அந்த பாக்ஸ் எல்லாமே செக் பண்ண முடியுமா அப்படின்னா தட் இஸ் டவுட்ஃபுல். ஓகே ஃபேர் எனஃப். அது ஸோ இப்போது ஒரு ஆளை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னால் சொல்ல வர புரியல. ஸ்டில் நீ வந்து எஃபர்ட்ஸ் போடுற, அப்ஸ்கில் பண்ணுற, எல்லாமே பண்ணுற, பட் அப்படி பண்ணால் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் போகும். அதுதான் சொல்ல வரேன். எஸ், இப்போ இது இம்பாசிபிள் கிடையாது. என்னால் இது எல்லாமே பிடிக்காமலே பண்ண முடியும். பட் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு போய் ஐடியில் சேர்ந்து அதுக்கப்புறம் வேறு ஏதோ ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், இல்லை என்ன பண்ணாலும் இருக்கட்டும், பிடிக்காததில் என்னால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணுறதுக்கு முடியல. இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கே எடுத்துக்கோ, ஏன் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. 9 to 5 ஜாபுக்கு அப்புறம் சில இடங்களில் வந்து எனக்கு சில விஷயத்தெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிட்டு பண்ண வேண்டி இருக்குது. ஓகே, எனக்கு ஜெனுவனாக பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஆனால் நடுவில் ஒரு நாள் நான் சர்டிஃபிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு உட்காந்தப்போ நானும் ஒரு 4 நாள் உட்காந்து பார்க்குறேன். ஒரு வெரி சிம்பிள் வேலை, எனக்கு பெருசாக இல்லை. அந்த டைமை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னால் முடியல. அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாச்சு. தெர் இஸ் நோ பாயிண்ட். இப்போது இன்னொரு 10 சர்டிஃபிகேஷன் படிக்கலாம். பட் ஆனால் அந்த 10 சர்டிஃபிகேஷனும் நான் இப்படி மண்டையை பிச்சுட்டு தான் படிக்கணும். அப்படி ஒரு பணம் பார்த்தாலும் ஐ டோன்ட் திங்க் தெர் வில் பி ஃபுல்ஃபில்மெண்ட். மேபி நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், அது நடக்கலை, ஸோ ஐ எம் கோயிங் பேக் டு ஐடி அகேன்னு வச்சுக்கலாமே. அதை பற்றி நான் பேசக்கூட விரும்பல. அந்த மாதிரி ஒரு தாட்டே நான் உள்ளே போடுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது. பட் ஜஸ்ட் இன் கேஸ் நான் சொல்கிறேன், அப்படி போச்சுன்னா ஐ திங்க் ஐ வில் சக்சீட் இன் ஐடி. பிகாஸ் ஏன்னா எனக்குள்ளே எனக்கு தெரியும், பண்ணியாச்சு, பார்த்துட்டு வேறு வழி இல்லை, டு கெட் ரிச் இதுதான் உன்னோட ஒரே ஸ்கோப்புன்னு. ஐ திங்க் பர்சனலி நான் வந்து ஐ ஸ்டில் நாட் tried enough on few things which I love. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறது. பட் ஐ ஜெனுவின்லி லைக் வாட் வி ஆர் டூயிங் இன் திஸ். இந்த பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பாட்காஸ்ட்டை சுற்றி கற்றுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஜெனுவின்லி லைக். ஸோ அதுதான். ஸோ ஐ திங்க் நீ சொன்னது தான் இப்போ ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து நீ இருக்கிற ஸ்டேஜ்லேயே நீ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துக்கே வந்து இங்கேருந்தே ஒரு ரிச் கேட்டகரிக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்ஸ்கில் பண்ணணும். ஓரளவுக்காவது வந்து யூ கேன் ஃபோக்கஸ். இப்போ வந்து கண்டிப்பாக ஓகே. ஸோ நீ என்ன சொல்கிற, 9 to 5 ஜாபில் நீங்கள் இருக்கீங்க, எல்லோரும் சொல்லுவாங்க பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்கள் வெல்த்தி ஆகிறதுக்கு, ரிச் ஆகிறதுக்கு அப்படின்னு. பட் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் 9 to 5 ஜாப்லேருந்து எப்படி அந்த ரிச்னஸ் அச்சீவ் பண்ணுறது, வெல்த்தினஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு சொல்கிறியா? அதை ஃபஸ்ட்டு பேசி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து பிஸ்னஸ் பண்ண முடியுன்றது கண்டிப்பாக அது. பட் நிறைய பேர் வந்து 9 to 5 இருக்கிறவங்களும் வந்து தெர் இஸ் நோ ஹோப்லாம் கிடையாதுல்ல, கண்டிப்பாக பண்ணலாம் அதுலேயும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல வருஷம் முன்னாடி அதே 9 to 5 ஜாபு இந்தியாவில் இருந்துட்டு பண்ணால் தெர் இஸ் நோ ஹோப். ஆனால் வந்து ஒரு எப்படியாவது போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒரு வேலை வாங்கிட்டா அங்கே அதே 9 to 5 பண்ணி நல்லாவே சம்பாரிச்சு நல்லா ரிச் ஆகலாம். இப்போ நிலைமை மாறிடுச்சு. நிறைய ஊரில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம ஊருக்கும் மற்ற ஊருக்கும் அந்த சேலரி டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற அதே வேலைக்கே உனக்கு இந்தியாவுக்கும் அங்கேக்கும் மிஞ்சி போனால் ஒரு 4 times டிஃப்ரென்ஸ் இருக்குமா? சம்பளத்துலேயும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் இன் கேஸ் சம்பளம் ஜாஸ்தி, லைக் ஓகே சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சா கூட இல்லை, காஸ்ட் ஆஃப் லிவிங் டேர்ம்ஸ் அதுதான் சொல்கிறேன். அப்சல்யூட் டேர்ம்ஸ் ஆப்வியஸ்லி ஜாஸ்தியாக தான் இருக்கும், நான் அப்படி சொல்ல. ஓகே, லிவிங்னு வரும்போது பெருசா வாழ்க்கையில வாழ்வாதாரம் மாறல. ஸோ இந்தியாவுக்கும் இப்போ நீ கனடாவில் இருக்க, இப்போ நீ அதே பார்க்குற அதே வேலை, இன்ஃபேக்ட் நீ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி இந்தியாவிலே இருக்காங்க, இந்தியாலையும் அதே ரோல் ஹையர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் யூ மென்ஷன் சம் கைண்ட் ஆஃப் சேலரி விச் வாஸ் லைக்
4 times less than 3 to 4 times less than your salary அங்க. கரெக்ட் ஆமாம் கம்மி தான். ஸோ இந்தியாவுக்கும் அங்கேக்கும் ஒரு 3 to 4 times டிஃப்ரென்ஸ் இருக்கா? இங்கே 1 லட்ச ரூபா ஆனால் அங்கே 4 லட்ச ரூபா ஃபார் எக்ஸாம்பிள். ஆமாம். ஆனால் ஒரு அன்டில் லைக் 10-15 years ago அது வந்து 10 மடங்கு 15 மடங்குலாம் இருந்தது. இன்ஃபேக்ட் when my father went to Singapore 20 மடங்கு அவரோட சேலரி. இங்கே மேத்ஸ் டீச்சராக இருந்தார், அங்கே போய் மேத்ஸ் டீச்சர் ஆனார். 20 மடங்கு ஆச்சு இங்கேக்கும் அங்கேக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஒரு நல்ல வழியாக இருந்தது. ஓகே மாஸ்டர்ஸ் பண்ணி யூஎஸ் போயிட்டு அங்கே யூஎஸ்ஓவில் எங்கேயாவது இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு அங்கே வந்து சம்பாரிச்சுட்டு அங்கே பயங்கரமாக வரும். டக்குன்னு இங்கே இந்தியாவில் லேண்ட் வாங்கி போடுறது, வீடு வாங்கி தரது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்படியே வந்து வெல்த் நல்லா கிரியேட் ஆகிடுச்சு. பட் இன்னைக்கு தேதிக்கு அது பண்ண முடியாது. ஸோ மை பாயிண்ட் இஸ் தட் அந்தந்த டைமில் ஒரு டைமில் ஒன்று பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம தான் வந்து பார்த்து we need to identify what works where and we need to apply accordingly. இப்போ எஸ் அது வந்து ஹார்ட் ஒர்க் நாட் ஈக்குவல்ஸ் கெட்டிங் ரிச்ன்றதுக்கு வந்து இது ஒரு வேலிடான பாயிண்ட்னு நினைக்கிறேன். என்னதான் நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வந்து படித்து வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே that doesn't mean நான் I'm getting rich. பட் ஆனால் பாஸ்டில் தட் மென்ட் கெட்டிங் ரிச். இந்த ஒரு வருஷம் கேப்பில் ஐம் ஸ்டில் புட்டிங் தி சேம் ஹார்ட் ஒர்க், பட் ஆனால் ஐம் நாட் கெட்டிங் ரிச். ஸோ அந்த வெரி வேலிட். லைக் அந்த டைமில் என்ன வெல்த் கிரியேட் பண்ணுன்றதை தெரிஞ்சு அந்த டைரக்ஷனில் போகிறது. எக்ஸாக்ட்லி பீயிங் ஸ்மார்ட் ஆர் வாட் எவர் பீப்புள் வாண்ட் டு கால் இட். பட் அதை தெரிஞ்சுக்கிறது எந்த வகையாக வேணா இருக்கலாம், பட் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து வேலிட். you should be in the know, லைக் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன லைக் எக்கானமி எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக எல்லாரும் வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இது பண்ணால் தான் எங்கே என்ன பண்ண முடியும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி. ஸோ அந்த மணி வந்து இட்ஸ் டைரக்ட்லி டைட் டு த எக்கானமி. உனக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டு எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எல்லாமே ஒரு நாலேஜ் இருந்தால் தான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். தென் நீ அதை இந்த வீடியோவில் போன வீடியோவில் சொன்னான்னு தெரில, காலில் எடுத்து வச்சா தான் அடுத்தது என்னன்றது நமக்கு வந்து ஒரு பார்வையே வரும், ஒரு வியூ கிடைக்கும். நம்ம உட்காந்துட்டே வந்து யோசிச்சா வேலைக்காகாது. பட் இப்போ நீ சொன்னது ஒரு வேலிடான ஒரு விஷயம். இப்போது இன்றைக்கி தேதிக்கு நம்ம ஒரு 9 to 5 ஜாப் பார்க்குறோன்னா அப்ஸ்கில் பண்ணுறதுலேருந்து சேலரி நெகோஷியேட் பண்ணி ப்ரொமோஷன் எதிர்பார்த்து நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணி ஸ்கில்ஸ் நிறைய புதுசாக வளர்த்துட்டு முன்னேறிட்டு போகிறது தான் ஒரு மேஜரான விஷயம். இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸில் வர சம்பளம் எல்லாத்தையும் செலவும் பண்ணக்கூடாது. இந்த கெட்டிங் ரிச்சில் வந்து சம்பாதிக்கிற ஒரு ஆஸ்பெக்டை நிறைய பேசுகிறோம், ஆனால் சேமிக்கிற ஆஸ்பெக்ட் பற்றி பேச மாட்டோம். எஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், இன்ஃபேக்ட் மோர் இம்பார்ட்டன்ட். எஸ் ஆமாம். இப்போ வர்ற காசு வருது, நான் 150K 170K வாங்குறேன், பட் ஆனால் ஒரு BMW வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நான் என்னோட லைஃபே லேவிஷாக மாறிடுச்சு அப்படின்னா 15 years கழிச்சு அட் த எண்ட் ஆஃப் த டே வீடு வாங்குறதுலையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ இல்லை தன் மேலேயோ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போல வெரி வேலிட். ஆமாம். இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேர் வந்து தே வுட் வாண்ட் டு என்ன சொல்கிறது, ப்ரெசென்ட் தெம் செல்ஃப் சம்திங். ஓகே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, செல்ஃப் அப்ரிசியேஷனுக்காக, ஓகே நம்ம வந்து ஒரு புது வேலை வாங்கியிருக்கோம், சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதுக்கு நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, விச் இஸ் அ வெரி ஃபேர் ஐடியா. அவங்க வந்து ஓகே அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தேவைப்படுது, அவங்க அதை பண்ணணும், விச் இஸ் ஃபேர். பட் உன் சம்பளம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த மொத்த காசையும் போட்டு ஏதோ நீ உன்னை ட்ரீட் பண்ணிக்கிறேன்னா தென் நீ அதை நீ அவ்வளோ பண்ணதுக்கான பாயிண்டே இல்லைல்ல. நம்ம டெய்லி க்ரோசரிஸ்லேருந்து இது வாங்குறதுல இப்போது ஒரு விதமான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்போது சிலதெல்லாம் ஓகே தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எதுக்கு அப்படின்னு இருக்கும். ஓகே இந்த கார் வாங்கணும்னா ஓகே நமக்கு இது போதும் அப்படின்னு நினைப்போம். நாளைக்கு சம்பளம் அதிகமாச்சுன்னா எல்லாமே வந்து ஓகே நம்ம தான் இப்போ சம்பளம் அதிகமாக வாங்குறோமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஒரு 10% அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லைன்ற மென்டாலிட்டி வரும். இது வந்து ரொம்ப சட்டிலாக நடக்கும். என்னோட லைஃப்பில் நான் வந்து ரொம்ப காஷியஸாக சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்தேன். பட் இந்த வீக்கெண்ட் சாப்பிட்ற விஷயத்தில் கூட வந்து இது சேஞ்ச் ஆகும். முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீக்கெண்ட் ஒரு நாள் சாப்பிடுவேன், சாட்டர்டே வெளியில் சாப்பிடுவேன், சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி வீட்டில் தான். பட் வேறு வேலை மாதிரி கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக வந்ததுக்கப்புறம் சரி சாப்பாடுக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த 3 நாள் கவலைப்படாமல் வந்து வெளியில் போய் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, சில சமயம் சமைக்க சோம்பேறித்தனமாக இருக்குது, வீக்கெண்ட் தானே வெளியில் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இதை பேசிக்காக கேட்ச் பண்ணுறதே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஆமாம்.
எங்கே முடியுமோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேவையில்லாத இடத்துல ஒரு வந்து என்ன சொல்கிறது, தேவைப்படுற விஷயம் ஆசைப்படுற விஷயம் இதுக்கு ஒன்றான டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு கரெக்டான பேலன்ஸ் ஒன்று இருக்கிறது வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி ஒரு தனி எபிசோட் நம்ம பண்ணலாம். பட் தட்ஸ் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக். இப்போ இருக்கிற அந்த 9 to 5 நிலமையிலேருந்தே ஒரு ரிச்ன்ற கேட்டகரிக்கு போகணுன்னா it is possible. It might take a little more time and it will take a lot of effort from your side, be it when it comes to controlling yourself from spending too much on things that you love. இந்த மாதிரி நிறைய ஆசையை அடக்கிற மாதிரி விஷயம் நிறைய பண்ண வேண்டிய வரும். அங்கங்கே டிசிப்ளின் ரொம்ப தேவை. மாதம் வந்து இந்த காசை ஒதுக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது தேவை. ஃபஸ்ட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காசு ஒதுக்கி வச்சுட்டு மீதியை தான் நம்ம வந்து செலவுக்குன்னு நம்ம வந்து எடுத்து அப்புறமா தான் பட்ஜெட் பண்ணணும். முதல்ல பட்ஜெட் போட்டு ஓகே நமக்கு இவ்வளோ தேவை மீதியை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசு ஒன்றுமே இருக்காது, கம்மியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அட் ஒன் பாயிண்ட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, மாதம் ஒரு அமௌண்ட் வந்து போடுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண வந்து இதெல்லாம் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொன்னல நீ ஒரு வாட்டி பேசும்போது, அதுதான் இது. சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் கைஸ். கண்டினியூட்டி இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீடியோவை நடுவில் இன்ட்ரப்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. பட் எனிவேஸ் லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் வேர் வி லெஃப்ட். ஸோ 9 to 5 இருந்துக்கிட்டே ஒரு அந்த ரிச் கேட்டகரிக்கு போகணும், யோசிக்காமல் செலவு பண்ணுற ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி சேவிங்ஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போது இந்த சேவிங்ஸுன்றது கண்டிப்பாக ஒரு 15 வருஷத்துக்காவது நம்ம பண்ணணும். கரெக்டாக 15 வருஷத்துக்கு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுட்டு பெரிய காரு பெருசாக ஆடம்பரத்துக்கு போகாமல். பட் இந்த 15 வருஷத்தில் இந்த 15 வருஷத்தில் இந்த பழக்கம் வந்தனால ஐ திங்க் அடுத்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் என்ன தான் காசு வந்தாலும் உன்னால் லேவிஷ் லைஃப்க்கு போக முடியாது. அப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் இதில் தானே கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும், நமக்கு ஒன்றும் குறை இல்லையே அப்படின்னு தான் இருக்கும். ஒரு மைண்ட் செட் தானே எல்லாமே, நமக்கு இது போதும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயத்துலேருந்து இஃப் யூஆர் ட்ரெயின் டு திங்க் தட் திஸ் இஸ் இனஃப், உனக்கு அந்த பழக்கம் வந்துடுச்சு, அந்த மைண்ட் செட் இருக்குன்னா அதுக்கு மேலே ஏன் இதுவாக போகுது? ஆமாம் லைக் என்கிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரிகிற அந்த ஒரு நிம்மதியே போதும் இல்லை. நான் பொருள் வாங்கி அதை காட்டணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இந்த சேவிங் கூட வந்து இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட் ராங். அதாவது அதை சேவிங்ஸ் பண்ணுறது கஷ்டம். நான் இப்போ வந்து 30,000 20,000 30,000 தான் சம்பாதிக்கிற மாதத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் தேர் ஃபேமிலி. அம்மா அப்பா பார்த்துக்கிறது கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய வரும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப டைட்டாக அவங்கெல்லாம் இது பண்ணுறது ஓகே. பட் இன் த இவெண்ட் ஆஃப் பீப்புள் ஸ்பெண்டிங் ஒன்லி ஃபார் தெம்செல்ஸ், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க கூட இப்போ what I'm noticing is that a lot of people are overspending. அந்த ஓவர் ஸ்பெண்டிங்கை குறைச்சாலே போதும். இப்போ வந்து ஒன் ஈஸி ஆப்வியஸ் எக்ஸாம்பிள் இஸ் கெட்டிங் an iPhone in India. ஸோ இந்தியாவில் வந்து the per capita இன்கம்மும் ஐஃபோனோட ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா the ratio is very bad in India. Okay. In places like where you are living, Canada, USலலாம் it's not a big deal at all. It's easy. நீ இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே வந்து வாங்குறாங்க. இட்ஸ் பாசிபிள். அண்ட் ஒரு ஐஃபோன் பதிலாக நீ வேறு ஒரு ஃபோன் வாங்குறதுனால பெரிய சேவிங்ஸ் எதுவும் கிடையாது. மாதத்துக்கு ஒரு $10 which is like very small percentage of your income, very very small percentage of your income, significant கிடையாது. ஸோ ஐஃபோன் 15 Pro Max லான்ச் பண்ணியிருக்காங்க, 1.6 lakhs. நீ சொல்லு எவ்வளோ மாத சம்பளம் வாங்கினா இன்றைக்கி நீ ஒரு ஐஃபோன் 15 Pro Max கண்ண முடிட்டு வாங்கலாம்? நம்ம ஊரில் அந்த மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கா? இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டோட போகுமா? ஸோ ரெடி கேஷ் கொடுத்து வாங்க தான் நல்ல ஆப்ஷன். ஒரு ஃபோன் ரொம்ப ஹார்ட் கொஸ்டின். யோசிச்சு பாரு, நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட இல்லை, ஒரு 2005 2010 வேலைக்கு போக ஆரம்பித்தவங்க கூட what percentage of their income would they spend on a phone?
அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபோனை வச்சு இன்னும் நிறைய பண்ண முடியும், ஃபோன் வச்சே ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஃபோனுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இஸ் ஓகே. ஸ்டில் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் யர், அதாவது 2 மாதம் சேலரி, என்னோட மைண்டுக்கு அது வரவே இல்லை. அட்லீஸ்ட் 1.6க்கு மேலே சேலரி தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். 50,000 ரூபா அதுவே இட்ஸ் ஸ்டில் டூ மச். இப்போ நீ அங்கே சம்பாதிக்கிற ஒரு ஐஃபோனை நீ மந்த்லி பேமெண்ட் இல்லாமல் நீ ஃபுல்லாக கொடுத்து வாங்கணுன்னா கூட ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஈவன் 25% ஆஃப் யுவர் இன்கம், மந்த்லி இன்கம். கரெக்டாக ஐஃபோனோட ஃபுல் ப்ரைஸ் இங்கே ஒரு 1300 எக்ஸாக்ட், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பேசிக்கலி டெஃபினெட்லி நாட் 50% ஆஃப் யுவர் இன்கம். பாதி தான், லைக் அஸ் இன் குவார்ட்டர், ஒரு மந்த் பேயோட குவார்ட்டர். எக்ஸாக்ட், மந்தில் 50% கூட வராது. அப்படி பண்ணுறது வந்து ஓகே. பட் இங்கே வந்து இட்ஸ் வெரி டெரிபிளி ஓவர் ப்ரைஸ்ட் அண்ட் கம்பேர்ட் டு ஹவு மச் பீப்புள் ஆர் ஏர்னிங் ஹியர். இட்ஸ் நான் பார்க்குறேன் ஜிம்முக்கு போகிறதுலேருந்து எங்கே போனாலும் வந்து ஒரு ஐஃபோன், அதுவும் த லார்ஜர் ஒன், ப்ரோ மேக்ஸ் வெர்ஷன் தான் வச்சுருக்காங்க நிறைய பேர். அது ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் பிராண்ட் நினைக்கிறேன்ல ஐஃபோன் வச்சிருக்கு. ஆமாம், அதுவும் இன்னொன்று வந்து ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போது வந்து லாட் ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரி ரெஸ்டாரண்ட் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் வந்து ஓவர் சார்ஜ் தான் பண்ணுறாங்க. அதனால் நேரில் போய் வாங்கி பில்லை பார்த்தா இந்த பக்கம் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அதே ஐட்டம்ஸ் பில் செக் பண்ணினா மினிமம் 15-20% டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே. அண்ட் எல்லாருமே மாதத்துக்கு அட்லீஸ்ட் 10 வாட்டியாவது ஆர்டர் பண்ணிடுறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க அட்லீஸ்ட். அதுவும் வந்து சும்மா இப்போது கீழே போயிட்டு வாங்கிட்டு வர முடியலன்னு வந்து சும்மா சாப்பிட்ற ஒரு 2 இட்லி இல்லை ஒரு தோசை கம்மியான ஆர்டர் பண்ணால் அதுக்கு டெலிவரியே வந்து அதோட டபுள் மடங்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போது வந்து அங்கே நீ இருக்கிற இடத்துல வந்து ஊபர் ஈட்ஸில் வந்து ஆர்டர் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு உனக்கு தெரிஞ்சதுனாலே நீ போய் தான் பிக்கப் பண்ணிட்டு தான் வருவீங்க, என்றைக்குமே வந்து ஆர்டர் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம். பட் ஆர்டர் பண்ணுற சமயத்தில் கூட ஜஸ்டிஃபைபிள் ரீசன்ஸ்க்காக தான் ஆர்டர் பண்ணுவோம். லைக் உண்மையிலேயே உடம்பு சரியில்லை போக முடியாது, சும்மா பண்ணுறது டிஃப்ரெண்ட் திங். ஆமாம், பட் இங்கே வந்து அது ஒரு ஹேபிட்டாக ஆக்கி விட்டாங்க. எல்லாருமே ஆர்டர் தான் பண்ணுறது. ஆர்டர் பண்ணால் டெஃபினெட்லி ஒரு அதுலேயே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, ஃபோன் ஆர்டர் பண்ணுறதுல ஜாஸ்தி அதுன்னு சொல்கிறியா? லைக் ஆர்டர் பண்ணால் அதில் ஒரு 5,000 10,000 ஜாஸ்தி ஆகும். ஃபோன்லேயும் வந்து ஃபோனில் வந்து ஐம் ஜஸ்ட் சேயிங், ஃபோனில் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம லைக் என்ன சொல்கிறது, ஒரு அஃபோர்டபுளான மொபைல் வாங்கணும். அண்ட் டிபெண்டிங் ஆன் ஆர் சேலரி. இப்போ நான் ஒரு மாதத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்குறதுல தப்பு இல்லை. பட் வந்து ஒரு 50,000 ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன், அந்த இடத்துல நான் போய் அதை பண்ணக்கூடாது. அதுதான் சொல்கிறேன்ல, ஆசைக்கும் தேவைக்கும் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கணும். ஆசைப்படுற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. 15 வருஷத்துக்கு நீ ஆசைப்படுற எதுவுமே பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். சேவ் பண்ணுற டைம்லேயும் வந்து கொஞ்சம் டு கீப் யுவர் செல்ஃப் கோயிங், டு யூனோ ட்ரீட் யுவர் செல்ஃப், டு யூனோ அச்சீவ் சம்திங் பெட்டர், டு புஷ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக ஒரு சின்ன நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோன் எனக்கு இது ஒன்று பண்ணுறேன் ஜெனுவினாக ஒரு சந்தோஷம் கொடுக்குன்னு வாங்கிறது இஸ் ஃபைன். அது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டு போய் பண்ணாலும் பரவாயில்ல. பட் இந்த ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பொருள் வாங்குறதுலாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கேமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கான வேல்யூவே வந்து அந்த ஸ்டேட்டஸ் தான் நிறைய பேருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குது. புரியல, நீ அந்த ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னா, ஜெனுவினாக சந்தோஷம் கொடுக்குதுன்னா என்ன வேணாலும் பண்ணலான்றல. அந்த ஸ்டேட்டஸ் தான் நிறைய பேருக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குது. அதுக்கு அந்த மைண்ட் செட்டை தான்டா மாற்றணும். இதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணதுலேருந்து எஸ் ஒரு சில விஷயம் இப்படி தான் இருக்கும், அதை மீறி தான் பண்ணணும். எஸ் நான் சப்போர்ட்டிவாக தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் அதுக்குன்னு வந்து இதுக்கும் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு தப்பான இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரில. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் கண்ணை மூடிட்டு எல்லாமே என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நான் பார்க்குற வரைக்கும் வந்து அந்தளவுக்கு சேவிங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, விச் இஸ் கைண்ட் ஆஃப் சேட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் anybody has to do to even think about going in that path of getting rich. Yes, status game விளையாடாதீங்க, தேவையில்லை. கல்யாணம் ஒரு
மேஜர் விஷயம் விட்டோமே. பேசவே இல்லையே அதை பற்றி. எஸ், ஐஃபோனாவது 1 லட்ச ரூபா பரவாயில்ல. கல்யாணம்லாம் வந்து அப்படி இப்படி தலைகீழ நின்று 50 லட்ச ரூபாய்க்குலாம் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்டேட்டஸ் கேம் தான். ஆமாம், டெஃபினெட்லி. பட் ஐ டோன்ட் திங்க் வந்து அது எந்த வகையிலையும் மாற்ற முடியும். ஸ்டேட்டஸ் கேம்ன்றதே வந்து என்ன, அதோட வேர் டஸ் இட் ஸ்டெம் ஃப்ரம்? இப்போது ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நினச்சா அதை காமிக்கிறதுக்கு தான் வந்து அவ்வளோ பண்ணுறாங்க. எஸ், கரெக்டா. பட் இப்போ நம்மக்கிட்ட இல்லைனாலும் வந்து இல்லை, நம்ம வந்து பெருசாக கடனை உடனெல்லாம் வாங்கி போடணும் அப்படின்றது. தென் வாட் இஸ் த பாயிண்ட்? எஸ், ஒரு பந்தாவாய் ப்ராபப்ளி கல்யாணத்துக்கு வரவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், இவங்க எதுக்கு இவ்வளோ பண்ணாங்கன்னு இல்லை, அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. ஓ பரவாயில்லையா, கஷ்டப்பட்டாலும் வந்து பொண்ணுக்காக பையனுக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த தாட்டு தான் வந்து அந்த பூமர் இந்த எல்லாம் இந்த சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற வேலை. இவங்களாம் இப்படி யோசிச்சு இவங்களாம் ஏற்றி விடுறதுனால தான் வந்து ஐ திங்க் அந்த ஸ்டேட்டஸ் கேம்ன்றது ரைட் வேர்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கான பொருள் வாங்குறது இஸ் ஃபைன், பட் பந்தாக்காக வாங்குறது தான் வந்து ஒரு தப்பான விஷயம். செலிபிரிட்டிஸ்லாம் பக்காவாக உண்மையிலே ஸ்டேட்டஸ் கேம் தான் ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து ஓகே, ஒரு லூயி விட்டான் ஷர்ட் போடுறது, ஃபெராரி காரில் போகிறது, இதெல்லாம் வந்து ஸ்டில் அதுவே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. பட் ஓகே, காசு இருக்கு என்னவோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இல்லாதவங்க லைக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க போய் ரொம்ப புஷ் பண்ணி பண்ணுறது வந்து யூ ஷுட் நோ தட் இஸ் அ லைன் யூ ஹாவ் டு ட்ரா. இன்னொரு மேஜர் தப்புன்னு இல்லை, ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் it is with regards to handling long term debt. அதாவது லாங் டேர்ம் டெட்னா ஹவுசிங் லோன், கார் லோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எடுக்கிறதே வந்து ஒரு எல்லாரும் மேக்ஸிமம் டென்யூர் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தாங்க. ஹவுசிங் லோன்னா 30 years, ஸோ 30 years கண்ணை மூடிட்டு எடுப்பாங்க. கார் லோன் வந்து மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கா 7 வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 7 yearsனால் 7 years போட்டுருவோம். அஃப்கோர்ஸ் டிஃபர்ஸ் ஒரு ஊரில் ஒரு மாதிரி. பட் அது மேக்ஸிமம் ஏன் அதை மேக்ஸ் அவுட் பண்ணணும், அந்த டென்யூர் ஏன் வந்து இது பண்ணணும்? ஏன்னா the longer the tenure is, the more interest you end up paying. இப்போ என்னால் ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்துக்கு 20,000 ரூபாய் தான் என்னால் வந்து ஷெல் அவுட் பண்ண முடியும் லோன் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு அப்படின்னா, அது வந்து 7 years ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 years போட்டால் தான் எனக்கு இஎம்ஐ 20,000 வருது, என்னால் 20,000க்கு மேலே கண்டிப்பாக கட்ட முடியாது அப்படின்னு இருந்தால் ஓகே, யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ், தென் ஓகே. பட் ஐடியலி ஃபர்ஸ்ட் ரெவ்யூ யுவர் சேலரி அண்ட் யுவர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த அளவுக்கு டைட்டாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்ஸே பண்ணக்கூடாது. பட் இஃப் யூ ரியலி வாண்டட், இஃப் யூ ரியலி நீட் தட் ஃபார் சம் ரீசன், தென் மேக் ஷுர் யூ இந்த டென்யூர் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இது பண்ணுங்கள், ஸோ தட் யூ டோன்ட் லூஸ் அவுட் மச் ஆன் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தட் யூ ஆர் பேயிங். ஒன் மோர் திங், அப்படி பண்ணாட்டி கூட whenever you get a little more money, இப்போ ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று வருது, இப்போ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இட்ஸ் சேஃபர், யூ கேன் டேக் அ சேஃபர் பெட் ஃபார் கோயிங் ஃபார் அ லாங் டென்யூர் லோன், மினிமம் இஎம்ஐ வச்சுட்டு. பட் தென் வென் தெர் ஆர் அப்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ், யூ கெட் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு கொஞ்சம் நிறைய ரெவென்யூ வருது அப்படின்னா, யூ ஸ்பெண்ட் தட் அண்ட் அதை எடுத்து லோன் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும் ஐடியலி. ஒரு சேலரி பர்சனாக இருந்தால் கூட ஒரு போனஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது, ஆர் ஓவர் டைம் ஏதோ பண்ணுறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே வருது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் கீப் தட் லோன் இன் யுவர் மைண்ட். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக அடைக்க ட்ரை பண்ணணும். ஸோ 30 years இருக்குது, ஓகே நம்ம மாதத்துக்கு 20,000 கட்டினா போதும், அதனால் கடைசி வரைக்கும் அப்படியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. பிகாஸ் யூ வுட் பி ஹார்ட் ப்ரெஸ்ட் டு நோ ஹவு மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் பேயிங். அது இஎம்ஐன்னு எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு தெரியறதுனால அது பெருசாக தெரியாது. அண்ட் யூ ஆல்சோ நீட் டு யூனோ ஓரளவுக்கு ஸ்மார்ட்டான டெசிஷன், லைக் எப்போ லோன் எடுக்கலாம், இந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, குறையுமா ஏறுமா, அதெல்லாம் ஓரளவுக்கு ரிசர்ச் ஒரு அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு நாளாவது நீங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாருக் கனடாவில் இருக்காங்களே, அங்கே வந்து ஓவர் த பாஸ்ட் 1.5 yearsல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஏறிடுச்சு. அங்கெல்லாம் வந்து சின்ஸ் இட்ஸ் அ டெவலப்ட் கண்ட்ரி, த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் யூஸ் டு பி ஒன்லி அரவுண்ட் 1.52% அவ்வளோதான் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து 6%, 7% அந்த மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ஆவரேஜாக ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஒரு $4,000 per month சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரே லோன் அமௌண்ட். போன வருஷம் இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு $2,000 இஎம்ஐ இருக்குன்னா, இந்த வருஷம் சேம் வீடு அப்படியே கண்டினியூ பண்ணுறவங்க நவ் தே ஆர் பேயிங் அரவுண்ட் $3,000 அந்த அளவுக்கு. ஸோ வெறும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே உங்களுக்கு மாதம் $1,000 வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சவங்களே பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமும் வந்து we have to consider. இப்போ இந்த பாயிண்டில் வந்து போயிட்டு வீடோ காரோ வாங்குறது வந்து இட்ஸ் நாட் தட் ஸ்மார்ட். இட்ஸ் பெட்டர் டு வெயிட் அண்ட் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் டைம். நம்ம எல்லாம் யங்காக இருக்கும், இந்த டைமில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா வந்து நமக்கு மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி டைமில் தான் இருக்கும் நமக்கு யங்காக இருக்கும்போது. ஸோ இந்த டைமில் எவ்ரி பெனி மேட்டர்ஸ், எவ்ரி ருப்பி மேட்டர்ஸ். ஸோ இந்த டைமில் யூ நீட் டு திங்க் அபவுட் ஆல் தி ஸ்டஃப் பிஃபோர் டேக்கிங் சச் அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் டெசிஷன். Hey guys, sorry to interrupt. இந்த டாப்பிக்கை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் நீங்கள் பார்த்து ஒரு கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டு கண்டினியூ லிசனிங் செக் அவுட் தி நெக்ஸ்ட் பார்ட். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் பார்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா சாரி அபவுட் தட். In the next 2 or 3 days next part should be available. That's it. Thanks for tuning in. Bye.